வெல்கம் டு ஒன் நமச்சிவாய ரியல் எஸ்டேட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது அருமையான செம்மண் பூமி 3 ஏக்கர் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு. பாருங்கள், ஃபஸ்ட்லேயே பாருங்கள் நம்ம ரோட் பாயிண்ட் காட்டிக்கிறோங்க. இது நம்ம தார் சாலையிலேருந்து 150 மீட்டருக்கு பஞ்சாயத்து அகலமான மண் சாலை வசதி உள்ளதுங்க. இது பொது தரம் கிடையாது, பஞ்சாயத்து ரோடு. சூப்பரான தோட்டம், தட வசதியெலாம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. தோட்டத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரோட் பேஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்களா, பஞ்சாயத்து மண் சாலையில் கிட்டத்தட்ட 600 அடிக்கு குறைவு இல்லாமல் இருக்குது ரோட் பாயிண்ட்டு. பாருங்கள், காடு முழுவதுமே இந்த மாதிரி குச்சி கிழங்கு மஞ்சள் போட்டிருக்காங்க. மஞ்சள் குச்சி கிழங்கு பயிரிட்டுருக்காங்க. ஒரு 7 நிமிஷம் வீடியோ இருக்கும். வீடியோ வந்து பார்வையிட செய்யாத பாருங்கள். அப்போ தான் தோட்டத்தில் வந்து உங்களுக்கு முழுமையாக என்ன இருக்குது என்ன இல்லைன்னு சொல்லி தெரியும். அருமையான தோட்டங்க. பாருங்கள், பக்கத்தில் பூராமே வந்து நல்லா பார்க்க தோப்புங்க. இவங்க வந்துட்டு ஒரு நல்ல காப்பில் உள்ள தென்னை மரம் பார்த்திங்கன்னா ஒரு 160 தென்னை மரங்கள் இருக்குது தோட்டத்துலேயே. மீதி எல்லாம் பார்த்தோம்னா நம்ம மஞ்சள் போட்டிருக்காங்க, குச்சி கிழங்கு மரவள்ளி கிழங்கு போட்டிருக்காங்க. இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம சேலம் வேலூர் விட்டு நம்ம தும்பல் கரும்புந்தோரை செல்லும் வரையில் எடப்பட்டைக்கு அருகாமையில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. சூப்பரான தோட்டம். பாருங்கள், பக்கத்தில் ஃபுல்லுமே பாருங்கள் பாக்குத்தோப்பு தான். இந்த தோட்டத்தை தவிர அந்த ஏரியாவில் கம்பல்சரி டோட்டலாகவே வந்து பாக்குத்தோப்பு அமைச்சிருக்காங்க. இந்த தோட்டத்துக்கு வந்து கிணறு கிடையாதுங்க. இவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குழி நோண்டி அதில் வந்து படுதா போட்டு நம்ம போர் தாங்க. 2 போர் இருக்குது. ஒன்று 10 இன்ச்சி போர், ஒன்று 6 இன்ச்சி போர் ஒன்று இருக்குங்க. ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதி விட்டு அமைச்சிருக்கு. இதில் தண்ணி விட்டு ஸ்டோரேஜ் பண்ணி காட்டில் பாய்ச்சிக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்துங்க தண்ணி ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் வந்து இவங்க தோட்டத்துக்காரங்க வெளியில் இருக்கிறாங்க. தோட்டம் வந்து கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக தான் இருக்குது. இந்த தோட்டமெல்லாம் நமக்கு பிடிச்சிருந்துங்க. வாங்கிட்டு நம்ம பராமரித்தோமா அவ்வளோ சூப்பராக ரன் பண்ணலாங்க. அருமையான பண்ணை வீட்டு உடனே இருக்குங்க. வீடு ஒரு நல்ல வீடாக இருக்குது. வீடெல்லாம் அப்புறம் காட்டுற போகிறேங்க, லாஸ்ட்டில் வீடு காட்டுறேன். தோட்டம் நல்லா இருக்குங்க. மெயினாக வந்து இதில் கிணறு கிடையாதுங்க. கண்டிப்பாக போர் மட்டும்தான். 2 போர், 10 இன்ச்சி போர் ஒன்று, 6 இன்ச்சி போர் ஒன்று, ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதி உடனே அமைஞ்சிருக்கு. தோட்டம் வந்து பாருங்கள், வீடியோ வந்து கிளிக் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் அந்த தோட்டத்தில் வந்து உங்களுக்கு தெரியும் முழுமையாக என்ன இருக்குன்ட்டு. அருமையான தோட்டம், மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் வந்து அந்த தும்பல் லைன்லலாம் கேட்டிருந்தாங்க. எங்களுக்கு எடப்பட்டி தும்பல் இந்த மாதிரி ஏரியாவில் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு தான் சேனலில் நான் பதிவிட்டிருக்கேன். பாருங்கள், பக்கத்தில் உள்ள பாக்குத்தோப்பெல்லாம் பாருங்கள் எவ்வளோ காப்பு இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி வந்து இது அர்ஜென்ட்டாகவே இருக்குது. நாமளும் வந்துங்க தோட்டமெல்லாம் பிடிச்சிருந்து வாங்கிட்டாங்க. நாமளும் இந்த மாதிரி வந்து தோப்பு அமைச்சிக்கலாம். தண்ணி இந்த ஏரியாவில் உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. அதே மாதிரி வந்து டேம்பு தண்ணி திறந்து விட்டாங்களா 6 மாதத்துக்கு வந்து இந்த ஏரியாவில் தண்ணி வந்துட்டு இருக்கும். வாய்க்கால் தண்ணி காட்டு ஒட்டி தான் போகுது. அதனால் தண்ணிக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. நல்லா இந்த மாதிரி இது 60 தென்னை மரமும் நல்லா காப்பில் இருக்குங்க. ஒரு தென்னை மரம் அவ்வளோ காப்பு இருக்குது. நல்லா அருமையான தோட்டம். ரேட்டுன்னு பார்த்தாங்க ஒரு ஏக்கரை வந்து 40 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக 40 லட்ச ரூபான்னு சொல்லியிருக்காங்கங்க. நம்ம இடம் பிடிச்சது நேரில் வேணால் உட்காந்து கேட்டு பார்ப்போம், குறைச்சி கேட்டு பார்ப்போம். கொடுத்தாங்களாம் வாங்கிக்கலாம். பாருங்க, இது இந்த ஃப்ரீ இபி சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி பாக்ஸ் வச்சுருக்காங்க. அதேமாதிரி இந்த தோட்டத்தில் வந்து இடையில வந்துங்க இந்த இவங்க தோட்டத்துக்கு வரத்துக்கு மட்டும்தான் இபி லைன் இருக்குது. மற்றபடிக்கு இடையில வந்து இந்த காட்டில் 3 ஏக்கரும் எந்த பக்கம் லைனு கிராஸ் ஆகலைங்க. அதனால் வந்து நம்ம எந்த மாதிரி தோட்டம் வேணாலும் நம்ம அமைச்சிக்கலாம். இந்த தென்னை மரம்லாம் நம்ம சூப்பராக வச்சுருக்காங்க ஏற்கனவே. இதெல்லாம் நம்ம பராமரிச்சமாக போதுங்க. நல்லா பெரிய தென்னை மரம் ஒரு 110 தென்னை மரம், இந்த மாதிரி மீடியம் சைஸு ஒரு 50 தென்னை மரம் இருக்குங்க. நல்லாயிருக்கும் தோட்டமெல்லாம். பாருங்கள், பக்கத்தில் ஃபுல்லுமே பாருங்கள் பாக்குத்தோப்பு தான். அந்த ஏரியாவங்க என்ன தும்புலு எடப்பட்டினாவே யாருக்கும் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஏரியா எப்படிப்பட்ட ஏரியா அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். சூப்பரான ஏரியா, நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் பாருங்கள். வீடியோ வந்து பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருக்குன்னா என்னோடய நம்பருக்கு கனெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து சைட்டை பார்த்துருங்க. சைட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா டைரெக்டாக ஓனர்கிட்ட இருக்குங்க. ரீசரெல்லாம் எதுவுமே கிடையாது. தென்னை மரமெல்லாம் பாருங்கள் எப்படி காப்பில் இருக்குது பாருங்கள். நம்ம அதை ஓனர்ட்டே ஆகிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேசி ரேட்டு குறைச்சி நம்ம ஃபைனல் பண்ணி நல்லபடியாக வாங்கிக்கலாம். தடம் பாருங்கள், தடமெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதுங்க. 600 அடிக்கு ரோட் பேஸ்லேயே அமைஞ்சிருக்கு. பாருங்கள், இந்த தண்ணி வாய்க்கால் தண்ணி சொன்னோம் இல்லைங்களா, இதில் தான் தண்ணி வருங்க. அதனால் காட்டுங்க 2 சைடுமே வருங்க. அதாவது கிழக்கு பக்கமும் ஒரு நீர் பாசன இது போகிற மாதிரி, வாய்க்கால் தண்ணி போகிற மாதிரி இது, இவங்க சைடும் போகிற மாதிரி இருக்குது. தடம் பாருங்கள், தடமெல்லாம் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா பஞ்சாயத்து ரோடு. நிறைய பேர் மண் தடம்னா பொது தடம் நினச்சிக்குவாங்க. கண்டிப்பாக வந்து பொது தடம் கிடையாது, பஞ்சாயத்து ரோடு. இதெல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் தார் ஊற்றிடுவாங்க. இதெல்லாம் தார் ஊற்ற காலத்துக்கெல்லாம் பார்த்தோம்னா ரேட்டெல்லாம் எங்கேயே போயிருங்க. நல்ல ரேட்டு. இன்றைக்கே தும்புள் ஏரியாலாம் எடுத்துக்கிட்டிங்களாவே தோட்டமெல்லாம் பார்த்திங்கன்னா கிணறு சரிசாட எடுத்துக்கிட்டிங்களா ஒரு ஏக்கர் இன்றைக்கெலாம் வந்து 50 லட்சம் 60 லட்சம் போயிட்டுருக்குங்க. இதில் கிணறு இல்லாதனால தான் வந்து 40 லட்சம் சொல்லியிருக்காங்க. 2 போர் இருக்குது. போரில் நல்லா தண்ணி இருக்குது. இவங்க எதுவும் வந்து பராமரிப்பு பண்ணாமல் வச்சுருக்காங்க. காடு குத்தகை தான் விட்டுருக்குறாங்க. அவங்க இங்கே அடிக்கடிக்கு மழை பெய்யறதுனால இந்த மாதிரி மஞ்சள் எல்லாம் போட்டிருக்காங்க. கொஞ்சம் மரவள்ளி கிழங்கு வச்சுருக்காங்க.
நாம்பலாம் பிடிச்சது அந்த போர்லாம் ரெடி பண்ணிவிட்டுங்க, இல்லை மோட்டர் தான் போட்டுருன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் காட்டுக்குள்ள இருக்கிறதுனால வந்து என்னால் போய் இது பண்ண முடியல. போகிற டைமில் மழை பெஞ்சதுனால என்ன தோட்டத்தில் எல்லோரும் இறங்கி என்னால் வீடியோ எடுக்க முடியல. வெளியிலேருந்து தான் எடுத்திருக்கேன். அதனால் பாருங்கள் சூப்பரான இடம். இப்போ ரோட் பெயிண்ட்லேருந்து அப்படியே நம்ம காட்டுக்குள்ளே நுழைஞ்சிக்கலாம். பாருங்கள் வீடு, இந்த பண்ணை வீடு சொன்னீங்களா, இதுதான் இருக்குது முன்னாடி. வீடு அருமையான வீடு இருக்குதுங்க. பெட்ரூம்பு, கிச்சனு, பூஜாரை, ஹால் இந்த மாதிரி இருக்குது. நான் உள்ளாரெல்லாம் காட்டலைங்க, வெளியில் இருந்தால் மட்டும் காட்டியிருக்கேன். பாருங்கள் அப்படியே ரோட்டில் வந்துட்டு அப்படியே உள்ளார நுழைஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா நல்லா காப்பில் உள்ள மாமரம், ஒரு பெரிய மாமரம், ஒரு 5 மரங்கள் இருக்குது. அதிலே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்களா இந்த மாதிரி சப்போட்டா, கொய்யா, எலுமிச்சை, மலர்நெல்லி இருக்குங்க. சில வகையான பூச்செடிகள் இருக்குங்க, அருமையாக இருக்கும். நம்ம இதெல்லாம் வாங்கிட்டுங்க நீட்டாக வந்து ஃபினிஷிங் போட்டுங்க, அருமையாக வீட்டை மட்டும் ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டே போதுங்க, அவ்வளோ அருமையானது. அதே மாதிரி அக்கம் பக்கமெல்லாம் ஃபுல்லாக வீடுங்க இருக்குது, நமக்கு ஒன்றும் பயமெல்லாம் கிடையாதுங்க. இந்த தோட்டத்தை தாண்டி முன்னாடியே அப்படியே வீடுங்க இருக்குது. போகிற லைனில் பக்கத்தில் பார்த்தா நமக்கு 150 மீட்ரு தான். அது ஒரு சின்ன ஊராகவே இருக்குதுங்க. அங்கே எல்லாமே நிறைய கிராமங்கள் குடியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்கவுங்க தோட்டத்தில் எல்லா தோட்டத்துலேயுமே வீடுங்க இருக்குதுங்க. பாருங்கள் இந்த பண்ணை வீடு, இந்த வீடு பாத்ரூம் வசதியோட இருக்குதுங்க. கார் நிறுத்துகிற மாதிரி நல்ல பெரிய செட்டு முன்னாடி போட்டுக்கிட்டு டாப் இறக்கியிருக்காங்க. ஃபுல்லாக ரூமெல்லாம் பெரிய பெரிய ரூமுங்களாம் இருக்குதுங்க. நல்ல இடம் கண்டிப்பாக வந்துங்க இந்த ரேட்டுக்கெலாம் வந்து கண்டிப்பாக ஒர்த்ஃபுல்லாக தான் இருக்குது இடம். நீங்கள் வந்து கண்டிப்பாக நேரில் பாருங்கள். இடத்த பார்த்தீங்களா தான் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும். அந்தளவுக்கு இடம் நல்லா இருக்குது. பாருங்கள் மேலே மாடி பாருங்கள், பார்க்க மாதிரி சும்மா கொஞ்சோண்டு இருக்குங்க. நம்மளாம் பிடிச்சி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே அமைச்சிக்கலாம். நல்லா அருமையான தோட்டம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கூடிய சீக்கிரம் வந்துட்டு இந்த இடத்த வந்து பயன்படுத்திக்கலாம். அருமையான தோட்டம் பாருங்கள், எவ்வளோ இருக்குது பாருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.